எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு 360 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1.5% ஃபால் அப்படிங்கிறது நிஃப்டி 50 வந்து நடந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் லெவல்லையும் டொமஸ்டிக்காவும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு நிஃப்டி 50ல ஒரு 1.5% ஃபாலை வந்து கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் லெவலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் வந்து அமெரிக்காவோட பீஸ் ப்ரப்போசலுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து அந்த ரெஸ்பான்ஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ திரும்ப இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்குமான போர் பதற்றம் அப்படிங்கிறது ரீசர்ஃபேஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஷர் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இதனால ஆயில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல திரும்ப $100 per பேரல் அப்படிங்கிற லெவலுக்கிட்ட போயிடுச்சு. ஸோ இதனால உலகம் ஃபுல்லாவே எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கு அடி வாங்கியிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கியிருந்தது. அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு நிஃப்டியில வந்து இருந்துச்சு. நிஃப்டி வந்து 24,000க்கும் கீழே வந்து போயிருக்கு. அடுத்து டொமஸ்டிக்கா நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியன் பீப்புள் கிட்ட ஒரு 7 அப்பீல் மாதிரி வந்து வச்சிருக்காரு. இதுக்கான காரணமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல நடக்கிற இந்த ஆயில் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 7 விஷயத்தை வந்து நாட்டு மக்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணுங்க, எங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அங்கே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, அடுத்த ஒரு வருஷத்துக்கு கோல்டு வந்து பை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா கோல்டு தான் இந்தியாவோட இம்போர்ட் பில்ல ஒரு பெரிய சங்கை வந்து வச்சிருக்கு. ஸோ இதனால தான் டாலர் வந்து இந்தியா விட்டு வெளியே போகுது. ஸோ அதனால கோல்டை வந்து பை பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து பெட்ரோல் டீசல் கன்சப்ஷனை வந்து குறைங்க, அதுக்காக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையும் மெட்ரோவையும் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. குக்கிங் ஆயில வந்து கொஞ்சம் யூசேஜை வந்து கட் டவுன் பண்ணுங்க, நேச்சுரலா ஆர்கானிக் ஃபார்மிங் பக்கம் போக ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரியும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஃபாரின் பிராண்டட் ப்ராடக்ட்ஸை வந்து பை பண்ணுறதை விட இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுற அந்த சுதேசி ப்ராடக்ட்ஸை வந்து அடாப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் டிராவலை ஒரு வருஷத்துக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி 7 விஷயங்களை வந்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டாலர் அவுட்ஃப்ளோவை இந்தியாவால் தடுக்க முடியல. மார்க்கெட்ல இருந்தும் எஃப்ஐஎஸ் வந்து டாலரை விற்று வெளியே எடுத்து போயிட்டே இருக்காங்க. இம்போர்ட் பில்லும் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. பட் இது மார்க்கெட்டில் ஒரு பயத்தை தான் வந்து உண்டாக்கியிருக்கு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது எக்கானமியில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கா அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு ரூபால ஹெவியாகவே தெரிஞ்சது. 94.40 அப்படிங்கிற லெவலில் இருந்த ரூபா வந்து இன்னைக்கு ஒரே நாளில் ₹1 மேலே சரிஞ்சு ₹95.24 அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி அதுக்கும் மேலே வந்து ஃபால் இருந்தது. ஆனால் ஆர்பிஐ வந்து கொஞ்சம் ஸ்டெப் இன் பண்ணி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் டாலர் வந்து செல் பண்ணி ரூபாவை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரூபா ஆனால் பர்மனண்டா ₹95 வந்து கிராஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறது திரும்பவும் இந்தியா மேல பிரஷர் அப்படிங்கிறத தான் உண்டு பண்ணும். அடுத்த ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேர்ல ஒரு பெரிய நியூஸ் அப்படின்னா அது வந்து ஜோதி லேப்ஸ் தான். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே அந்த ஷேர் வந்து நெகட்டிவாக தான் இருந்துச்சு. 10%க்கு மேலே இன்னைக்கு அந்த ஷேரில் வந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த அளவுக்கான கரெக்ஷன் நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாகவே வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜோதி லேப்ஸ் கிட்ட 2 லைசன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஒன்று ப்ரில் அப்படிங்கிற பிராண்டு, இன்னொன்று ஃபா அப்படிங்கிற பிராண்டு. ஸோ இது ரெண்டுமே ஜெர்மனில் இருக்கிற ஒரு ஹென்கல் அப்படிங்கிற நிறுவனத்தோட பிராண்ட்ஸ். ஸோ அதை வந்து இங்கே ராயல்ட்டி பே பண்ணி லைசன்ஸ் மூலமாக வந்து இந்தியாவில் ஜோதி லேப்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஹென்கல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 பிராண்டுக்குமான அந்த உரிமத்தை வந்து மே 31, 2026 அப்புறம் ஜோதி லேப்ஸ் நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் புதுப்பிக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் ஜோதி லேப்ஸ் இன்னைக்கு 11% கரெக்ட் ஆனதுக்கான காரணமாக இருக்கு. இதோட இம்பாக்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களோட ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸை போய் எடுத்து பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் 25ல டோட்டல் ரெவன்யூ ஜோதி லேப்ஸ் வந்து 2847 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. இதுல இந்த டிஷ்வாஷிங் செக்மெண்ட், அதாவது இந்த ப்ரில் அப்படிங்கிற டிஷ்வாஷிங் செக்மெண்ட்ல மட்டுமே 972 கோடி ரூபா வந்து அவங்க ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இதுல
34% வந்து இந்த பிரில் பிராண்ட்ல தான் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ரெவன்யூ போச்சு அப்படின்னா அது அவங்களோட ஓவரால் ரெவன்யூல கண்டிப்பா ஒரு அடி அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து பர்சனல் கேர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா 305 கோடி வந்து அவங்க ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இதுல மார்கோ, நீம் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பிராண்ட்ஸ். அதோட கம்பேர் பண்ணும்போது ஃபா அப்படிங்கிற இந்த பிராண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பங்களிப்பை கொடுக்கறது இல்லை. ஸோ ஃபாவோட வெளியேற்றம் அப்படிங்கிறது பெருசா வந்து ரெவன்யூவை பாதிக்காது அப்படின்னாலுமே இந்த பிரில் பிராண்டோட வெளியேற்றம் அப்படிங்கிறது ஓவராலா ஜோதி லேப்ஸோட ரெவன்யூவை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்து இதுக்கான ஒரு அதர் விஷயமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து நாங்க எக்ஸோ லிக்விடை வந்து வளர்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா எக்ஸோ பார் தான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்ல வந்து நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு. லிக்விட்ல வந்து எக்ஸோ லிக்விட் அப்படிங்கிறது பெருசா வந்து சேல் ஆகல. இந்துஸ்தான் யூனிலிவரோட அந்த விம் லிக்விட் பிராண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து இதோட இன்னொரு இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஹென்கல் வந்து இந்த 2 லைசன்ஸ் ப்ராடக்ட்ஸையும் வந்து ஜோதி லேப்ஸ்க்கு தராம இருக்கிறதுனால அவங்க ஒரு இழப்பீடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோதி லேப்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். இது வந்து ஜோதி லேப்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் என்ட்ரியா வந்து மார்க்கெட்டுக்குள்ள வரும். அதே சமயத்தில் இவங்களோட புக்ஸ்ல இருந்து இந்த 2 பெரிய பிராண்ட் வந்து வெளியே போறதுனால ஜோதி லேப்ஸ் அடுத்த குவார்ட்டர்ல ஒரு இம்பேர்மெண்ட் லாஸை வந்து புக் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த ரிசல்ட்ஸ்ல பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸோ லிக்விட் பிராண்டை வந்து நாங்கள் வளர்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 வருஷம் டைமும் அதிகப்படியான பணமும் வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து அவங்க எப்படி வந்து ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நாம வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த எல்கல் பிராண்ட் இவங்க கிட்ட இருக்கிற இந்த டைப்பை வந்து உடைச்சதுக்கு அப்புறம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு டைரக்டா வர போறாங்களா இல்ல இவங்களோட காம்படிட்டர்ஸான HUL, டாபர், மேரிகோ இந்த மாதிரியான பிராண்ட்ஸோட சேர்ந்து மார்க்கெட்டுக்குள்ள வர போறாங்களா அப்படிங்கிறதையும் நாம வந்து பார்க்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களையும் பொறுத்து தான் ஜோதி லேப்ஸோட பாதிப்பு அப்படிங்கிறது எந்த லெவல்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நான் ப்ரீவியஸா ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் வீடியோவில் இந்த ஜோதி லேப்ஸை பற்றி பேசியிருக்கேன். ஒரு PE வந்து கொஞ்சம் நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்ததுனால கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 260 ரூபா அதுக்கு மேலே வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு இந்த நியூஸ் அப்படிங்கிறது இந்த ஷேருக்கு ஒரு செட்பேக் தான். பட் இது வந்து ஒரு எண்ட் ஆஃப் தி ரோடு கிடையாது. இவங்க எப்படி வந்து இதோட இம்பாக்ட் வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறத அடுத்த ரிசல்ட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வரைக்கும் ரொம்ப பெருசா இந்த ஷேர்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போறதில்ல. அப்பப்ப ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வந்து நான் வந்து பை பண்ண போறேன். Q1 ரிசல்ட்ஸ்ல மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க, நம்பர்ஸ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அடுத்து இன்னைக்கு பாரதி ஏர்டெல் ஷேர் வந்து 4% கிட்ட கரெக்டா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட இந்த சப்சிடரி ஷேர் ஹோல்டிங்ல ஒரு ரீஆர்கனைசேஷன் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர்டெல் ஆப்பிரிக்கா அந்த சப்சிடரியில இருந்த ஒரு 16% ஸ்டேக் வந்து ப்ரமோட்டர் குரூப்பே வந்து வாங்க போறாங்க. அதுக்கு $3 பில்லியன் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த $3 பில்லியன் வந்து அக்கௌண்ட் விட்டு போச்சு அப்படின்னா அது கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து பாதிக்கும். அது ஃபியூச்சர்ல டிவிடெண்ட் பே அவுட்டே வந்து பாதிக்கும். அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு பாரதி ஏர்டெல் ஷேர் வந்து 4% கிட்ட கரெக்டா இருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 1.5% மேல ஃபால் ஆயிருந்தது. அதுக்கான காரணம் க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரி. அது மட்டும் இல்லாம SBI பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து மோசமா இருந்தது. அதனால பர்சனலாவே SBI பேங்க்ல பார்த்தோம்னா 2 நாள்ல 10% ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஓவராலா இன்னைக்கு எல்லா பேங்க்லயுமே ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா HDFC பேங்க், இதை பத்தி நம்ம வேணுங்கிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல ஒரு 6.5% மேல ஃபால் அப்படிங்கிறது இருந்தது. புக் வேல்யூக்கும் கொஞ்சம் கீழே வந்து இன்னைக்கு இந்த ஷேர் வந்திருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 760 ரூபாய் கிட்ட இந்த ஷேர் வந்து போயிட்டு இருந்தது. பட் இப்போ ஒரு வேல்யூவேஷன் ரேஞ்ச் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ இருந்து இந்த ஷேரை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுவேன். இன்னும் ஒரு 630 620 ரூபாய்க்குலாம் வந்துச்சுன்னா இது ஒரு லாங் டேர்முக்கு நல்ல பையா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதே மாதிரி தான் சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு ஒரு 2% கரெக்டா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேங்க்ல அக்குமுலேஷன் அப்படிங்கிறதையும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து கனரா பேங்க் இன்னைக்கு ஒரு 4% கிட்ட டவுனா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 4% டவுனா இருக்கு. அதே சமயத்தில் அசெட் குவாலிட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்னால இன்னைக்கு இந்த ஷேர் வந்து கரெக்டாக இருந்தாலும் இந்த ஷேர்ல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மா கம்பெனியான டாக்டர் ரெட்டி அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை வந்து இந்த வாரம் கொடுக்க போறாங்க. ஸோ அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட
யூஎஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ அது ஓவராலாக அவங்களோட ஏர்னிங்ஸை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் 34% அளவுக்கு டிப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வரும் பட்சத்தில் ஷேரில் ஒரு நல்ல கரெக்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்படி கரெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த டைமில் நான் வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாங்கிறத நாம் வந்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ரிசல்ட்ஸ் வந்து மோசமாக வரும் அப்படிங்கிறது தான் அனலிஸ்டோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அடுத்து இன்னைக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிரைம் மினிஸ்டரோட அந்த அட்ரஸ்க்கு அப்புறம் செக்டார் வைஸ் ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருந்துச்சு. தங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்க அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் சொன்னதுனால இன்னைக்கு ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல கரெக்ஷனில் வந்து போயிருந்தாங்க. டைட்டன் 7%, கல்யாண் ஜுவல்லர்ஸ் 7%, அது மட்டும் இல்லாமல் சென்கோ கோல்டு, ஸ்கை கோல்டு இவங்க எல்லாருமே 10%க்கு மேலே இன்னைக்கு கரெக்ஷன் போயிருந்தாங்க. தங்கமயிலுமே 10% கிட்ட கரெக்ஷன் அப்படிங்கிறத ஜுவல்லரி ஸ்டாக்ஸில் ஏற்படுத்தியிருந்தது. பட் இந்த செக்டர் எல்லாமே ஆல்ரெடி கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இங்கே எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கதான் நான் வந்து பார்க்கல. அடுத்து இந்த ஃபாரின் டிராவல் இதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் பேசுறதுனால ஹோட்டல் ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு 5% கிட்ட ஸ்லைட் ஆயிருக்கு. அடுத்து இந்த கோல்டை வந்து வாங்காதீங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னதுனால கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதை வாங்காமல் இருக்கிறதுக்காக இம்போர்ட் டியூட்டிஸை அதிகம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. பட் கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு நாங்கள் கோல்டு அண்ட் சில்வரில் எந்த இம்போர்ட் டியூட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜியோ ஐபிஓ, ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அதில் என்ன அப்படின்னா இந்த ஐபிஓ ஆஃபரில் ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறது இருக்க போறது இல்ல, ஓவராலா ஃப்ரெஷ் ஃபண்டிங் தான் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சைட்ல இருந்து ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஷேர் ரிலேட்டட் அப்டேட் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல 2 ஆர்டிகல் வந்து இந்தியாவோட வேல்யூவேஷன் பத்தி எழுதியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபல் லெவலில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இந்தியாவில் பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவோட எக்கானமி வந்து ஒரு டைவர்சிஃபைட் எக்கானமியா இருந்தாலுமே அவங்களோட ஏர்னிங்ஸ் growth அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவரா இருக்கு. அது அவங்களோட பிரீமியம் வேல்யூவேஷனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க நாஸ்டாக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 2 வருஷமா அது பாட்டுக்கு ஒரு புல் ரன்ல அக்கடான் போயிட்டு இருக்கு. பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் பெருசா ரிட்டர்ன் அப்படிங்கிறது இல்லை. நீங்க அமெரிக்காவை தாண்டி கொரியா, தைவான் இந்த மாதிரியான வளரும் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாலுமே இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அண்டர் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கு. அதுக்கு முக்கிய ஃபர்ஸ்ட் காரணம் வந்து ஏஐல பெருசா இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை. பட் அது மட்டும் காரணம் இல்லை, இந்த வேல்யூவேஷனும் ஏர்னிங்ஸ் growth வந்து ஸ்லோவா இருக்கிறது தான் இந்தியன் மார்க்கெட்டோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது தொடரும் பட்சத்தில் இந்தியாவோட மார்க்கெட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அண்டர் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா உண்டியல்ல காசு போடுற மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான டைம்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து பர்சனலாக நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.